Welcome back to our channel Love the Way You Are. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஷெட்யூலிங்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராசஸ் ஷெட்யூலிங் பார்ட் 1 பார்க்கலன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஷெட்யூலிங்கோட பார்ட் 1 நம்ம என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனும் அதோட சும்மா ஓவர்வியூ மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட டைப்ஸும் கான்டாக்ட் ஸ்விட்சுன்ற ஒரு டேர்மும் பார்க்க போகிறோம். கான்டாக்ட் ஸ்விட்சுன்றது அதில் இருக்கிற இன்னொரு டேர்ம் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெட்யூலிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் இருக்குது: லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம்னு. ஃபஸ்ட்டு லாங் டேர்ம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் brings the new process to the ready state. It controls the degree of the மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராசஸை ரெடி ஸ்டேட்டில் போடுறோம்ல, அந்த ப்ராசஸை எந்த டைம் வேணால் சிபியூக்கு அவைலபிளாக வச்சுருக்கும். ஸோ இதை வந்து இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மல்டி ப்ரோக்ராமிங்கில் டிகிரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்து எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. ஸோ டிலேவே இருக்காது. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தா, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இந்த ரெடி ஸ்டேட் அட் எனி டைம் ஆஃப் த ப்ராசஸ். ரெடி ஸ்டேட்டில் ரெடியாக இருக்கும், எப்போ வேணால் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் முடியுதா அடுத்து அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். லாங் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஐஓ அந்த சிபியூ பாண்டும் ஐஓ டிவைசஸும் அந்த சிபியூக்கும் ரெடி ஸ்டேட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்படி பாண்டிங் அப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் மட்டும் ஒரு வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. IO-bound tasks are which are used much of their time in input and output operation, while CPU bound processes are which spend their time on the CPU. IO bond வந்து ஐஓ டிவைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம போடுற ப்ராசஸ்க்கு ஐஓ டிவைசஸ் தேவைப்பட்டா ஸோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ்ன்றது பாண்ட் டாஸ்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் லாங் டேர்ம் வச்சு பண்ணோன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற டாஸ்க் ஜாப் ஷெட்யூலர்ன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ரெடி ஸ்டேட் எல்லாமே நிறைய லாங் டேர்மில் நடக்கும், டக்கு நடக்கும். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செலக்டிங் ஒன் ப்ராசஸ் ஃபார் த ரெடி ஸ்டேட் ஃபார் த செலக்டிங். இந்த ஷார்ட் டேர்ம் வச்சு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸை மட்டும்தான் ஒன்றா தான் பண்ண முடியும், டக்குன்னு தான் நம்மளால் பண்ண முடியும். லாங் டேர்ம் எப்படி நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கும், டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகலாம். ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்னு சொல்கிறாங்க. அங்கே லேக்கன்சி ஆஃப் டைம் இருக்கும். ஸோ ஹியர் when all the scheduler algorithms are used, the CPU scheduler is responsible for ensuring that there is no saturation owing to high burst time அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பர்ஸ்ட் டைம் நிறைய டைம் எடுத்துக்கும் ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்பேச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோடிங் த ப்ராசஸ் செலக்டட் பை த ஷார்ட்டர். டிஸ்பேச் என்ன ஒன்றுமே இல்லை, த ப்ராசஸ் இஸ் ரெடி ஃபார் எக்ஸிக்யூஷன். அது வந்து அங்கே வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் த டிஸ்பேச்சர். ஸோ டேர்ம் ஷெட்யூலர் அந்த சிபியூ தான் ரெடி டு த ரன்னிங் ஸ்டேட். கான்டெக்ட் ஸ்விட்ச் இஸ் டன் பை டிஸ்பேச்சர்ஸ் ஒன்லி. கான்டெக்ட் ஸ்விட்ச்னு ஒரு டேர்ம் பண்ணுவோம்ல, அது வந்து மோஸ்ட்டாக எதை வச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சர்னா ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ரெடி ஃபார் தி ப்ராசஸ், இஸ் ரெடி ஃபார் தி அவுட்கம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் டேர்ம்ன்றது ஒன்றுமே இல்லை. லாங் டேர்ம்னா நம்ம கொடுக்குற ப்ராசஸை டக்குன்னு முடிக்கும். ஆனால் ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு ப்ராசஸ்க்கே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து தான் அப்படி முடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிட் டேர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொடுக்குற ப்ராசஸ் வெயிட்டிங் டைம் அந்த ரெஸ்யூம் சஸ்பெண்டிங் அந்த போய் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் அப்புறம் அது வெயிட் பண்ணுற டைமும் பண்ணுறதில்ல, அதெல்லாம் மிட் டேர்ம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் த ப்ராசஸ். இட் மெயின்லி டஸ் ஸ்வாப்பிங் கான்செப்ட். ஸ்வாப்பிங் கான்செப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்பிங் சாப்பாட்டு அது நீங்கள் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸ்வாப்பிங் என்னதுனால ஒரு ப்ராசஸை நம்ம போடுவோம், அது போயிட்டு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிட்டு திருப்பி வந்து அதோட ப்ராசஸை முடிச்சுட்டு போய் ஸ்டோர் ஆகும். ஸ்வாப்பப். ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டைம் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மிட் டேர்ம்னு சொல்கிறாங்க. ஒரு மெயின் மெமரியிலேருந்து டிஸ்க்கு அனுப்புவேன், ப்ராசஸை முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்காக அனுப்புவோம். மிட் டேர்ம்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் பேக்கிங் ஸ்டோர் மாதிரி தான். ஸோ இங்கேருந்து நம்ம கொடுக்குற ப்ராசஸை முடிச்சுட்டு அது போய் ஸ்டோர் ஆகிட்டு அது ஸ்வாப் அவுட் ஆகிடும், மறுபடியும் வந்து ஸ்வாப் இன் ஆகும் ப்ராசஸ்க்காக, மறுபடியும் ஸ்வாப் இன் அந்த மாதிரி ஆகிறது தான். ஸ்வாப்பிங் மே பி நெசசரி டு இம்ப்ரூவ் த ப்ராசஸ் அண்ட் மிக்ஸ் த சேஞ்சிங் மெமரி
அது என்ன பண்ணணும்னா ஒரு மெமரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸோ நம்மளுக்கு ஃபர்தர் யூஸஸ்க்காக யூஸ் பண்ணுறதா மிட் டேர்ம் ப்ராசஸ்ஸு. இது பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இது வந்து மல்டி ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம். அடுத்தது வந்து கான்டாக்ட் ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கான்டாக்ட் ஸ்விட்ச் வந்து ஒரு மெக்கானிசம், அது ஒரு மெக்கானிசம் சொல்கிறாங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ராசஸை ஸ்டோர் பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணணும். இந்த ஸ்டேட் ஆர் கான்டெக்ஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற ப்ராசஸை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட்டு அந்த மாதிரி தான் ஆகும். ஸ்டோர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கும். CPU in the process control block so that the process execution can be resumed from the என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற ப்ராசஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா PCB அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராசஸ் மெயின்டெய்னர் சொல்லலாம். ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எது மூலயமா நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல தான் சொல்லுவோம். ஸோ தட் த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் கேன் பி ரிசீவ்டு சேம் பாயிண்ட் அட் த டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்டாக்ட் ஸ்விட்சை enables multiple processors to share a single CPU. கான்டாக்ட் ஸ்விட்ச் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸை ஒரே சிபியூவில் பண்ண வைக்கலாம். எப்படி ஒரு ப்ராசஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிப்போம், அப்புறமா தேவையான எடுத்து பண்ணிக்கலாம். அது மாதிரி சொல்லிட்டு மல்டிபிள் ப்ராசஸை ஸ்டோர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிபியூ டைம் வச்சே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் ஸ்விட்ச் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மோஸ்ட்டாக எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்விட்ச்ன்ற ஒரு டேர்மை தான் யூஸ் பண்ணுவாங்க. கான்டாக்ட் ஸ்விட்ச் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும், ரீஸ்டோர் பண்ணும். தேவைன்னா ஸ்டோர் பண்ணிப்போம், இல்லைனா அடுத்தது ரீஸ்டோர் பண்ணிப்போம். இந்த ப்ராசஸ் இப்போ வேணாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை ரன் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இது நடக்கும். When the scheduler switches the CPU from executing one process to execute another, the state from the current running process is stored into the process. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், இப்போ ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த கரண்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா PCBயில் ஸ்டோர் ஆகும். அடுத்த ஸ்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அப்புறமேட்டுக்கு அதை போய் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் பிஃபோரை நம்ம ரன் பண்ணாமல் வச்சுக்கிறது ரன் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ப்ராசஸை போடுவோம், அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் அண்ட் ரீஸ்டோரிங் தான். பார்த்தீங்களா, இப்போ வந்து CPU எடுத்துக்கிறாங்க. இப்போ ப்ராசஸ் 1 போகிறாரு, சேவ் ஆகிட்டாரு. அப்புறமா என்ன வராரு, ப்ராசஸ் 2 போடுறாங்க. மறுபடியும் ப்ராசஸ் 2 ரீஸ்டோர் பண்ணி அதில் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு பிறகு அவர் வந்து ஸ்டோர் ஆவார். அப்புறம் ப்ராசஸ் 1 ஒன்று முடியாமல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் போய் ரன் ஆகிட்டு ஸ்டோர் அண்ட் ரீஸ்டோர் அந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா PCBயில் ஸ்டோர் ஆகுது. PCBன்றது என்னது, ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். ஸ்டோரிங் அண்ட் ரீஸ்டோரிங் இது மல்டி டாஸ்கிங்க்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற ஒரு ஷெடியூலிங் மெத்தட் தான் சொல்லலாம். Thank you for watching. For more videos, subscribe us and stay tuned with us.